இந்த வீடியோ பார்க்குற பலரோட எண்ணம் சோலார் பவர் பற்றின முழுமையான புரிதலை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான். அதுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிறத கேரண்டியாகவே நான் சொல்கிறேன். இந்த வீடியோவை பற்றி சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா, என் வீட்டுக்கு சோலார் பேனல் போடுறேன் அப்படின்னா என்னென்ன கேள்விகள்லாம் கேட்பனோ அந்த கேள்விகள் எல்லாத்தையுமே இந்த சோலார் இன்ஸ்டாலேஷனில் அனுபவம் வாய்ந்த ஒரு நபர்கிட்டையும் இந்த வீட்டோட உரிமையாளர்கிட்டையும் ஒரு கலந்துரையாடலாக இந்த வீடியோவில் ஓப்பனாக கேட்டிருக்கேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், எல்லாருக்குமே பயனுள்ளதாக இருக்கும். வணக்கம். வணக்கம் பலா. இந்த சோலார் பற்றின பதிவுங்கிறது எங்கள் ஆடியன்ஸுக்கு புதுசு. இதை பற்றின ஒரு விளக்கமோ உங்களை பற்றின ஒரு அறிமுகமும் செஞ்சுக்கோங்க. என் பேர் அமர்நாத். எங்கள் கம்பெனி பேர் பார்த்தீங்கன்னா NAOS எனர்ஜி. நாங்கள் வந்து சோலார் இன்ஸ்டாலர். நாங்கள் பார்த்தீங்கன்னா ரெசிடென்சியல், கமர்ஷியல், அக்ரிகல்ச்சர், சோலார் வாட்டர் பம்ப்ஸ் இது எல்லாத்துக்குமே சோலார் பண்ணி கொடுக்குற சோலார் இன்ஸ்டாலர் கம்பெனி நாங்கள். இது எத்தனை கிலோவாட்டு? இது வந்து 3 கிலோவாட் பலா. இந்த 3 கிலோவாட்டை வச்சு எப்படி மின்சாரம் உற்பத்தி ஆகுது இதை கொஞ்சம் சொல்லிடுறீங்களா? இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பேனல் வந்து 535 வாட்ஸ். இந்த ஒரு பேனல் இங்கே வந்து 6 பேனல் சேர்ந்தா 3000 வாட்ஸுக்கு மேலே வரும். இது வந்து 3 கிலோவாட். இப்போது இங்கே ஒரு பேனலில் பார்த்தீங்கன்னா நிறைய செல்ஸ் இருக்கும். சின்ன சின்ன பாக்ஸாக இருக்கிறது எல்லாமே செல்ஸ். இந்த பேனலில் மட்டும் நம்பர் ஆஃப் செல்ஸ் இருக்கும். இந்த எல்லா செல்ஸும் சேர்ந்தாதான் ஒரு சோலார் பேனல். இந்த சோலார் செல்ஸு சிங்கிள் செல்லில் இருந்து தான் நமக்கு சோலார் ப்ரொடக்ஷனே வருது. ஸோ இந்த ஒரு சோலார் பேனலை இந்த ஒரு செல்ஸ் எல்லாத்தையும் சீரியஸாக கனெக்ட் பண்ணால் 535 வாட்ஸ் இதில் ப்ரொடக்ஷன் பண்ண முடியும். இந்த 535 வாட்ஸையுமே நம்ம சீரியஸாக 6 பேனலாக பண்ணால் 3000 வாட்ஸ் வரைக்கும் நம்ம ப்ரொடக்ஷன் பண்ண முடியும். ஸோ அந்த 3000 வாட்ஸ் இந்த ப்ரொடக்ஷன் வருதை நம்ம கேபிள் வழியாக வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் நமக்கு தேவையான கரண்டாக நம்ம இன்வெர்ட்டர் மூலியமாக உற்பத்தி செஞ்சு மாற்றலாம். இப்போ இன்வெர்ட்டர்னு பார்த்தீங்கன்னா இந்த சோலார் செல்லை நம்ம டேரெக்டாக வீட்டுக்கு யூஸ் பண்ண முடியாது. இந்த சோலார் செல்ஸில் வருது டிசி கரண்ட். அப்படிங்கும்போது அதை நம்ம ஏசி கரண்டாக மாற்றணும். ஸோ இங்கே ப்ரொடக்ஷன் ஆகிற இந்த டிசி கரண்டை நம்ம கீழே போய் இன்வெர்ட்டர் மூலியமாக ஏசி கரண்டாக மாற்றி நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொன்று வந்து இப்போ சோலார் பேனல் வந்து இந்த வீட்டுக்கு போடலான்னு இந்த கஸ்டமர் சொன்னதுக்கப்புறம் எப்படி இந்த இடத்த சூஸ் பண்ணி இன்ஸ்டாலேஷன் பண்ணுறீங்க இதை பற்றி சொல்லிடுங்க. ஃபஸ்ட்டு நாங்கள் பார்க்குறது அவங்க வீட்டில் யூஸ் பண்ணுற யூசேஜ், எவ்வளோ யூனிட் யூஸ் பண்ணுறாங்க, எவ்வளோ யூனிட்டுக்கு நம்ம சோலார் போடலாம் அப்படிங்கிறத சூஸ் பண்ணுறது. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் 3 கிலோவாட் போட்டிருக்கோம் அப்படின்னா 1 கிலோவாட் பார்த்தீங்கன்னா 4லேருந்து 5 யூனிட் வரைக்கும் ப்ரொடக்ஷன் வரும். கிளைமேட் நல்லா இருக்குது அப்படின்னா 5க்கு மேலேயே வரும், தாராளமாக வரும். அப்படிங்கும்போது ஆவரேஜாக அவங்க எவ்வளோ 2 மந்த்ஸுக்கு எவ்வளோ யூனிட் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது இங்கே உள்ள கஸ்டமர் பார்த்தீங்கன்னா 800 to 900 யூனிட் வந்து ஆவரேஜாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இவங்களுக்கு 3 கிலோவாட் போகுதுன்னு சொல்லி சூஸ் பண்ணுறது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஸோ 3 கிலோவாட் நாங்கள் சூஸ் பண்ணிட்டோம். அதை எப்படி நாங்கள் இன்ஸ்டால் பண்ணுவோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு எங்கே அதை இன்ஸ்டால் பண்ணலாம், ரூஃப்க்கு வந்துட்டு இங்கெல்லாம் நாங்கள் என்னென்னலாம் பார்ப்போம் அப்படின்னா, ஏதாவது ஷேடோ பாயிண்ட் இருக்கா, நார்த்து சவுத்து. ஆக்சுவலி இந்த சோலார் பேனல்லாம் பார்த்தீங்கன்னா சவுத்து டவுன்லேயும் நார்த்து அப்லேயும் இருக்கணும். இது வந்து ஒரு 12 டிகிரி. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் இருக்கிற லேட்டிடியூட் பொறுத்து இந்த ஏரியாவை பொறுத்து நம்ம 12 டிகிரிக்கு இதை நம்ம செட் பண்ணணும். நார்த்து அப்லேயும் வைக்கணும், சவுத்து டவுன்லேயும் வைக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவில் நம்ம இந்த ஸ்ட்ரக்சர் போதுமானது இல்லை, நான் இந்த இடத்த நாங்கள் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு கஸ்டமர் சொல்கிறாங்கன்னா நாங்கள் ஹைட் ஸ்ட்ரக்சரும் பண்ணி தருவோம். 6 பேனலாக தாங்கிறதுக்கான ஸ்ட்ரக்சர் டிசைன் பண்ணுவோம். இப்போ ஸ்ட்ரக்சர்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கீழே பார்க்குறீங்கன்னா இதுதான் வந்து எல்லாமே சோலார் பேனலில் வைக்கிறதுக்கான ஸ்ட்ரக்சர். இப்போ இந்த ஒரு பேனல் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு 20 கிலோவுக்கு மேலே தான் வரும். ஸோ அப்போ எல்லாமே டோட்டலாக இவ்வளோ கிலோ இருக்குது அப்படின்னா அந்த ஸ்ட்ரென்த்தை தாங்குற மாதிரியான ஸ்ட்ரக்சர் டிசைனிங் இருக்கணும். அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஸ்ட்ரக்சர்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கால்வனைசிங் ஸ்ட்ரக்சர். இப்போ பார்த்தீங்கன்னா இது நாங்கள் இன்னொரு கோட்டிங்குமே பண்ணியிருப்போம். இது நீங்கள் பார்த்தீங்கன்னா இது இந்த கோட்டிங் கூட பண்ணணும்னு அவசியமே கிடையாது. இது பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாகவே GI மெட்டீரியல் தான். துருப்பிடிக்க வாய்ப்பு இல்லை. இந்த கோப்பிங் எதுக்கு இருக்குன்னா இன்னும் ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு பேஸ் ஸ்ட்ரென்த்தாக இருந்தால் தான் நம்ம மேலே வைக்கிற சோலார் பேனல் ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம இந்த ஏரியாவில் இப்போ இந்த 3 கிலோவாட் சோலார் பேனல் போடுறோம்னா இந்த மாதிரியான ஸ்ட்ரக்சர் டிசைனிங் பண்ணணும். ஸ்ட்ரக்சர் ஃபுல்லாகவே டிசைன் பண்ணியாச்சு, ஸ்ட்ரக்சரும் போட்டாச்சு. இப்போ மேலே வந்து சோலார் பேனல் பண்ணியாச்சு. எல்லா பேனல்லையும் டபுள் கனெக்ட் இருக்கும். ஓகேங்களா? இந்த மாதிரி கனெக்ட் இருக்கும். எல்லாத்தையும் சீரியஸாக கனெக்ட் பண்ணி இந்த ஒயர் மூலியமாக கீழே எடுத்துகிட்டு போகிறது. இதெல்லாம் வந்து சோலார் பேனலோட எர்த்து. இப்போ என்னென்னா இது வந்து சேஃப்டிக்காண்டி, இப்போது ஏதாவது லீக்கேஜ் கரண்ட் இருக்குது, சோலார் பேனல்லேருந்து ஏதாவது மேபி லீக்கேஜுங்கிறது வரவே வராது. ஃபுல் அண்ட் ஃபுல்லு இது எல்லாமே சேஃப்டி தான். ஸோ இந்த எர்த்துங்கிறது நம்ம சேஃப்டிக்காண்டி வைக்கிறது. ஸோ இது வந்து இப்படி பண்ணணும். இப்படி இருந்தால் மட்டும்தான் நல்ல ப்ரொடக்ஷனும் வரும், அதே மாதிரி சேஃப்டி நமக்கு. ஸோ இது எல்லா பேனல் எவ்வளோ பேனல் வச்சாலும் எல்லாத்தையும் சீரியஸாக இந்த மாதிரி கனெக்ட் பண்ணணும். எல்லாத்துக்கும் இந்த மாதிரி எர்த்திங் கொடுக்கணும். இப்போ இது ஒவ்வொரு பேனலுக்கும் எர்த்திங் பண்ணியிருக்கீங்க. இது இல்லாமல் டோட்டலாக ஒயரும் எர்த்திங் வருமா? ஒயர்லேயும் தனி. இப்போ இங்கே வருது, இங்கே பார்த்தீங்கன்னா நாங்கள் கீழேருந்து கொண்டு வர ஒயர்லேயே ஒரு எர்த்து கீழேருந்து வந்துடும். ஓ சூப்பர். கீழேருந்து வர இதில் வந்து இது வந்து சோலார் பேனலுக்கான எர்த்து.
கீழேருந்து வரதுலேயும் இங்கேயே ஏற்று கொடுத்துறது. கேபிள் வழியாக கீழே வந்து போய் இன்வெர்ட்டர்லேருந்து ப்ரொடக்ஷன் கொடுக்குற மாதிரி. இப்போ ஒரு சோலார் பேனல் போடுறீங்க அப்படின்னா எவ்வளோ நேரம் எடுத்துக்கும்? இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த 3 கிலோவாட்டை எவ்வளோ நாளில் முடிஞ்சிச்சு? இது மேக்ஸிமம் 3 days. ஃபுல்லாக என்டையராக எல்லாமே பவர் எலக்ட்ரிக்கல் ஒர்க்கு எல்லாமே எலக்ட்ரிக்கல் ஒர்க்கு எல்லாமே என்டையராக பார்த்தா 3 daysலேயே முடிச்சிடலாம். இப்போ இந்த ஸ்ட்ரக்சர் எல்லாமே ப்ராப்பராக பண்ணியிருக்கீங்க. இப்போ காத்தடி காலத்துலாம் நல்லா ஃபோர்ஸாக காத்தடிச்சிச்சுன்னா தாங்குமா? தாராளமாக தாங்குமாலா. இப்போ இந்த விண்டு ஸ்பீடுக்கெலாம் தாங்குற மாதிரி தான் நாங்கள் ஸ்ட்ரக்சரே பண்ணுறது. இது பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ காத்தடிச்சாலும் இது தாராளமாக தாங்கும். இது ஒன்றுமே ஆகாது. ஃபுல் அண்ட் ஃபுல்லு நாங்கள் எப்படி பண்ணுறதுனா போல் நெட் போட்டுருவோம். பேனலில் ஒரு ஹோல்ஸ் வரும் போல் நெட் போடுறதுக்கு. அதுலேயே நாங்கள் போல் நெட் போட்டுருவோம் இந்த இடத்துல போல். ஸோ இந்த பேனல்லாம் தூக்குறதுக்கான வாய்ப்பே கிடையாது. இப்போ வெயில் காற்றுக்கு ஓகே, மழை பட்டா இது என்ன? மழை பட்டா அது ஒன்றும் ஆகாது? அதெல்லாம் எதுவுமே ஆகாது. மலையிலையும் எதுவுமே ஆகாது. மலையில் நனைஞ்சாலும் இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபைபர் கிளாஸ் தான். அதெல்லாம் எதுவுமே ஆகாது. மலையில் எல்லாத்துலேயும் காற்றுல எல்லாத்துலேயுமே ஸ்ட்ராங்காக இருக்கும். இடி இடிக்குது அது மாதிரி சமயத்துலலாம் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அதுக்கு தான் நாங்கள் இடி தாங்கி வச்சுருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து இடி தாங்கி என்னென்னா, இப்போ சோலார் பேனல் இடி இடிக்குது, லைட்னிங் வருது அப்படின்னா இந்த சோலார் பேனலில் எதுவும் டேமேஜ் ஆகிடக்கூடாது, இதனால் சிஸ்டம் ஃபால்ட் ஆகிடக்கூடாது, இது ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காண்டியே இந்த இடி தாங்கி வைக்கிறது. இந்த இடிதாங்கியோட பர்பஸே இதுதான். இந்த சோலார் பேனலை ப்ரொடெக்ட் பண்ணுறது. லைட்னிங் எதுவும் வருது இந்த ஏரியாவில் வருது அப்படின்னா இது அரெஸ்ட் பண்ணிக்கும். இது மஸ்ட்டு. இது உங்கள் சைடில் இருந்து ஒவ்வொரு கஸ்டமருக்குமே எல்லா கஸ்டமருக்குமே நாங்கள் இது பண்ணிடுவோம். சின்ன சிஸ்டமாக இருந்தாலும் சரி, 2 kW சிஸ்டமாக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே லைட்னிங் மஸ்ட்டு நாங்களே பண்ணி கொடுத்துருவோம். இப்போ இன்ஸ்டாலேஷனை பொறுத்த வரைக்கும் இந்த சர்ஃபேஸ் வந்து ஓகே, இது இல்லாமல் என்னென்ன சர்ஃபேஸ்லாம் நீங்கள் பண்ணி கொடுத்துருக்கீங்க? இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஷெட்டு பார்த்தீங்கன்னா எப்படியும் ஒரு 60-70 டிகிரி இருக்கும். சோலார் இந்த ஷெட்டு மேலேயும் இப்படியும் பண்ணலாம். ப்ரொடக்ஷன் வைஸ் நமக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமாக வரணும்னா அந்த 12 டிகிரியில் இருந்தால் நமக்கு ஜென்ரேஷன் அதிகமாக வரும். ஸோ இது நாங்கள் 12 டிகிரி பண்ணுறதுக்காண்டி கீழே நாங்கள் இதுக்குன்னே மாடிஃபை பண்ணி ஸ்ட்ரக்சர்லாம் பண்ணி சோலார் பேனல்லாம் இதில் மவுண்ட் பண்ணுற மாதிரி. நீங்கள் விண்டு ஸ்பீடுக்கும் தாங்குற மாதிரி ஃப்ளோர் பார்த்தீங்கன்னா அது கிட்டத்தட்ட 3 ஃப்ளோருக்கு மேலே இருக்கும். இது விண்டு ஸ்பீடு தாராளமாக தாங்குற மாதிரி ஸ்ட்ரக்சர் பண்ணி இந்த மாதிரி இடத்துல எவ்வளோ டிஃபிகல்ட்டாக இருந்தாலும் அந்த இடத்துல நாங்கள் சோலார் பேனல் நல்ல எவ்வளோ மேக்ஸிமம் ஜென்ரேஷன் கொடுக்குறதுக்கான பொசிஷனில் எப்படி வைக்க முடியுமோ நாங்கள் அதை செட் பண்ணி கொடுத்துருவோம். ஓகே, இது எத்தனை கிலோவாட்டு? இது 3 கிலோவாட். 3 கிலோவாட்டு சொல்ல போனால் அங்கே நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு இது பேனலில் 20 கிலோ சொன்னீங்களா? இவ்வளோ வெயிட்டையும் தாங்குற மாதிரி ஸ்ட்ரக்சர் இது இவ்வளோ வெயிட்டையும் தாங்குற மாதிரி நாங்கள் எப்படி பண்ணியிருப்போம்னா, ஆல்ரெடி இவங்க கீழே இந்த ஷெட்டு போடுறதுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் பண்ணியிருப்பாங்க. இந்த ஸ்ட்ரக்சர் எல்லாமே அதுலேருந்து நாங்கள் வெல்ட் பண்ணி அதுலேருந்து எடுத்து இதுக்கு முன்னாடி பார்த்த சைட்லாம் ஸ்ட்ரக்சர் பண்ணியிருப்போம். இப்போ என்னன்னா நான் சொல்லியிருந்த மாதிரி 12 டிகிரி வேணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர் தேவைப்படாது. ஆல்ரெடி இந்த ஷீட்டே 12 டிகிரியில் தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஏரியாவுக்கு நம்ம ஸ்ட்ரக்சர்லாம் போட தேவையில்லை. நம்ம இந்த மாதிரி கிளாம்ப் பண்ணியே அந்த கிளாம்ப்லேயே இந்த சோலார் பேனல்லாம் வச்சு நம்ம அதிலே இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஷீட்டில் போடுறதுக்கு நம்ம ரயில், அதுக்கு பேர் வந்து பேஸ் பிளேட்டு, ரயிலு, கிளாம்பு, இது வேணாம். ஏன்னா இந்த சிஸ்டம் வந்து சின்ன சிஸ்டம் தான், ஒரு 3 kW சிஸ்டம் தான். இதுக்கு நம்ம இந்த ரயில் போட்டாலே போதும். நம்ம சீட்டில் போகிறதுக்கு நிறைய டைப் இருக்குது, நிறைய மாடல் இருக்குது. ஸோ இங்கே இந்த மாடல் போதுமானது. இன்னும் நம்ம இன்னும் நிறைய பேனல் போடுற மாதிரி இருக்குன்னா அதுக்கு நிறைய டைப்லாம் இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டைப்புக்கு இது வந்து எண்டு கிளாம்பு. இதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காண்டி இந்த இடத்துல ஒரு ரயில் ஃபிக்ஸ் பண்ணுவோம். இதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த எண்டு கிளாம்பை இதில் வச்சுட்டு பேனலோட மாட்டி ஃபுல்லாக டைட் வச்சுருவோம். ஓகே, இப்போ இந்த மெட்டீரியல் நீங்கள் முன்னாடியே சொன்ன மாதிரி எதுவும் கரோஷன்லாம் ஆகாது. பார்த்தீங்கன்னா இது SS போல்ட்டு, இது அலுமினியத்தில் இருக்கிறதுனால இது எதுவுமே கரோஷனே ஆகாது. சோலாரை பொறுத்த வரைக்கும் என்னென்ன டைப் இருக்கா மாதிரி? சோலாரில் ஆன் கிரிடு, ஆஃப் கிரிடு, ஹைப்ரிட். ஆஃப் கிரிடுனா உங்களுக்கு எக்ஸ்போர்ட் ஆகாது, EBA இல்லைனாலும் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஆன் கிரிட்னா EB இருந்தால் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும், அங்கே சர்வீஸ் இருக்கணும். நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணி EB கொடுத்துட்டு நீங்கள் EBலேருந்து எடுத்துகிட்டு அது 2 யூனிட்டையும் மைனஸ் பண்ணிக்கலாம். இது ஆன் கிரிட். ஆஃப் கிரிட்னா உங்களுக்கு தேவையான பவரை நீங்களே ஜென்ரேட் பண்ணி பேட்டரியில் ஸ்டோர் பண்ணி நீங்களே யூஸ் பண்ணிக்கலாம். ஆஃப் கிரிட் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா பவர் ஷட் டவுன் ஆனாலும் உங்களுக்கு அது பாட்டு ஒர்க் ஆகும். ஆன் கிரிட்னா பவர் ஷட் டவுன் ஆச்சுன்னா ஷட் டவுன் ஆயிரும். நாங்கள் EB இருக்குது, நாங்கள் EBயில் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம், நாங்கள் EBயில் நிறைய பில் பே பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படிங்கிறவங்களுக்கு சூட்டபிளான சிஸ்டம் வந்து ஆன் கிரிட். அடுத்து வந்து ஹைப்ரிட்னா ஆஃப் கிரிடு, ஆன் கிரிடு ரெண்டையும் கம்பைன் பண்ணி வர்றது தான் ஹைப்ரிட். ஆன் கிரிடு வந்து பவர் சப்ளை ஷடவுன் ஆனால் ஒர்க் ஆகாது. இப்போ எப்படின்னா நீங்கள் இங்கே ஷடவுனு நீங்கள் கரண்ட் போயிடுச்சு அப்படின்னா இந்த சிஸ்டம் ஒர்க் ஆகாது. ஆஃப் கிரிடுங்கிறது எக்ஸ்போர்ட் ஆகாது. ஆனால் ஹைப்ரிட்டில் நீங்கள் எக்ஸ்போர்ட்டும் பண்ணிக்கலாம், நீங்கள் பேட்டரியில் ஸ்டோரும் பண்ணிக்கலாம். EB பவர் ஷடவுன் ஆனால் அந்த பேட்டரி மூலியமாக நீங்கள் வந்து வீட்டுக்கு ஹோமுக்கு யூஸும் பண்ணிக்கலாம். இப்போ சோலாரில் டைப் எல்லாம் சொல்லிட்டீங்க, சோலார் பேனலில் என்னென்ன டைப் இருக்குது? இதோட டைப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பாலிகிரிஸ்லைன், மோனோகிரிஸ்லைன், மோனோ பர்க்கு, இப்போ டாப்கான். இது வந்து மோனோ பர்க்கு. இது வந்து ஒரு 22லேருந்து 25% வரைக்கும் எஃபிஷியன்சி தரக்கூடிய பேனல் மோனோ பர்க்கு. ஒரு ஸ்கொயர் ஃபீட் இருக்குன்னு வச்சுங்களேன், அதில் 2000 வாட்ஸுக்கு சோலார்லேருந்து சன் பவர் இதில் படும். ஸோ இதில் இப்போ 2000 வாட்ஸ் படுதுன்னா 2000 வாட்ஸுமே ப்ரொடக்ஷன் பண்ண முடியாது. ஸோ மேக்ஸிமம் இதில் எவ்வளோ பவர் நம்மளால் ஜென்ரேட் பண்ண முடியும் அதுதான் எஃபிஷியன்சி. இப்போ இந்த ஸ்கொயர் ஃபீட்டில் வந்து 535 வாட்ஸ். இப்போ இதில் படுற ஸ்கொயர் ஃபீட்டில் 535 வாட்ஸ் மட்டும்தான் நம்மளால் ஜென்ரேட் பண்ண முடியும். இது வந்து டாப்கான் பைஃபேஷியல்
சோலார் பேனல். பேக் சைடும் உங்களுக்கு ப்ரொடக்ஷன் வர மாதிரியும் இருக்கும், பேக் சைடு அந்த செல்ஸ் எல்லாம் தெரியுற மாதிரி இருக்கும். இப்போ மோனோபர்க்கில் பார்த்தீங்கன்னா ஒயிட் ஷீட் இருக்கும். இதெல்லாம் நல்ல டெக்னிக்கலாக போனீங்கன்னா இதில் வந்து ரீகாம்பினேஷன் ஆஃப் சார்ஜஸ்ன்னு இருக்கும். ரெண்டு சைடும் எலக்ட்ரானு ஹோல்ஸு இதெல்லாம் ரீகாம்பினேஷன் ஆகும். அதில் வந்து சம் லாசஸ் இருக்கும். அதை எல்லாத்தையும் லாசஸை கம்மி பண்ணணுங்கிறதுக்காண்டி தான் டனல் ஆக்சைடு லேயருங்கிறதுல இதில் ஒரு எக்ஸ்ட்ரா லேயர் இருக்கும். இதனால் என்னென்னா எலக்ட்ரான் ஃப்ளோ வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதை வந்து ரெசிஸ்டன்ஸ்னு சொல்லுவாங்களா, அதை தடை பண்ணுற இது வந்து இதில் கம்மியாக இருக்கும். இது வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக எலக்ட்ரான் மூவ்ஸ் எல்லாமே நிறையா இருக்கும். அப்படிங்கும்போது நிறையா பவர் ஜென்ரேட் பண்ணும், நிறையா யூனிட் ஜென்ரேட் பண்ணும். கரண்ட் ஜென்ரேஷனில் உள்ளது டாப்கானுங்கிற பேனல் தான் வந்து ஹை எஃபிஷியன்சி தரக்கூடிய பேனல். இப்போ வீடுகளை பொறுத்த வரைக்கும் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸில் எந்த டைப்பு பெஸ்ட்டு? வீடை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி இப்போ இருக்கிற கண்டிஷனில் பவர் ஷட் டவுனுங்கிறது அந்தளவுக்கு இல்லை. அந்த மாதிரி இடத்துல இபி பில் ஹையாக பே பண்ணுறாங்க. ஏன்னா மோஸ்ட்லி எல்லாருமே இபி பில்லை குறைக்கிறதுக்கு தான் சோலார் பண்ணுறாங்க. இப்போ இந்த ஆன்கிரிட் சோலார் சிஸ்டம் வந்து வீட்டுக்கு போடுறாங்க அப்படின்னா இவங்க யூஸ் பண்ணக்கூடிய யூனிட்டை இவங்களே ஜென்ரேட் பண்ணிக்கலாம். இப்போ ஆன்கிரிடை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சொன்ன மாதிரி இபியோட கனெக்ஷன் மாதிரியே தான். சொல்லப்போனால் இதிலேருந்து கரண்ட் உற்பத்தி ஆகி வீட்டில் யூஸ் பண்ணலாம். கரண்ட் இப்போ நிற்கிதுன்னா இங்கே நிற்கும். இப்போ ஒரு வீட்டுக்கு எல்லாமே போட்டுட்டு இப்போ சம்மர் ஹாலிடேஸ் அது மாதிரி வருது, ஒரு மாதம் 1.5 மாதம் எதாவது வெளியில் போகிறோம். அப்போ இங்கே இது மூலயமா எதாவது கரண்ட் லீக்கேஜ் அதெல்லாம் எதுவுமே ஆகாது. எப்பவும் போல யூஸ் ஆகிட்டு தான் இருக்கும். நீங்கள் ஒரு மாதம் வீட்டிலே இல்லைனாலும் இது எப்பவும் போல் ப்ரொடக்ஷன் கொடுத்துட்டு நீங்கள் இபிக்கு எப்பவும் போல் யூனிட் போயிட்டு தான் இருக்கும். நீங்கள் அந்த ஒரு மாதத்துல எவ்வளோ யூனிட் எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கீங்களோ அது உங்களுக்கு ப்ளஸ்லேயே இருக்கும். அந்த யூனிட் இப்போ எக்ஸஸாக ஒரு 1000 யூனிட் நீங்கள் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா அந்த 1000 யூனிட் உங்களுக்கு ப்ளஸ்லேயே இருக்கும். நீங்கள் அந்த 1 இயர்க்குள்ளே அந்த 1000 யூனிட் நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நீங்கள் ஊருக்குலாம் போகிறீங்கன்னு இல்லை, நீங்கள் வீட்டில் இருந்தாலும் சரி, ஆஃபீஸ் போனாலும் சரி, எங்கே போனாலுமே சரி, மொபைல்லே நீங்கள் மானிட்டர் பண்ணலாம். இப்போ ஆன்கிரிடு இங்கே யூஸ் ஆகிட்டுருக்கு, எவ்வளோ ஜென்ரேட் ஆகிட்டுருக்கு, இன்றைக்கி எவ்வளோ ஜென்ரேட் ஆச்சு, 2 டேஸ்க்கு முன்னாடி எவ்வளோ ஜென்ரேட் ஆச்சு அப்படிங்கிற ஃபுல் மானிட்டரிங்குமே மொபைல்லே ஆப் மூலியமாக பார்க்கலாம். ஓவர்லோட் ஆனால் எதுவும் ப்ராப்ளம் வருமா? இதை பொறுத்த வரைக்கும் ஓவர்லோடுலாம் எதுவுமே கிடையாது. இது எப்படின்னா நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுற எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். ஏசியாக இருக்கட்டும், வாஷிங் மிஷினாக இருக்கட்டும், மிக்சியாக இருக்கட்டும். இப்போது இதில் வந்து 4000 வாட்ஸ் இருக்குது. நீங்கள் 4000 வாட்ஸுக்கு நீங்கள் வீட்டுக்கு யூஸ் பண்ணுறீங்க, 2000 தான் யூஸ் பண்ணுறீங்கன்னா 2000 எக்ஸ்போர்ட் ஆகும். இல்லை நான் 6000 வாட்ஸ் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா இபி கூட பேரலாக இருக்கிறதுனால அந்த மீதி இருக்கிற எக்ஸஸ் 2000 பவரை வந்து இபிலேருந்து எடுத்துக்கும். ஸோ அப்படிங்கும்போது இது ஓவர்லோட்லாம் ஆகாது. இதால் கொடுக்க முடிஞ்ச அளவுக்கு பவர் கொடுக்கும். எக்ஸஸ் பவர் உங்களுக்கு வேணும் அப்படின்னா அது இபிலேருந்து எடுத்துக்கும். எவ்வளோ வருஷத்துக்கு இதை கை வைக்காமல் ஒரு மெயின்டெனன்ஸ் ஃப்ரீயாக இதை ஹேண்டில் பண்ணலாம்? இதில் மெயின்டெனன்ஸ்னு சொன்னீங்கன்னா மேக்ஸிமம் பேனல் க்ளீனிங் தான். அப்புறம் ப்ளஸ் எர்த்திங் செக் பண்ணணும். மேக்ஸிமம் நாங்கள் 3 மந்த்ஸுக்கு ஒன்ஸ் நாங்களே வந்து எல்லாமே பண்ணி கொடுத்துருவோம். இந்த சர்வீஸுங்கிறது சார்ஜஸாக அது எப்படி? நாங்கள் 1 இயருக்கு நாங்களே ஃப்ரீ சார்ஜஸ் பண்ணி கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் ஜஸ்ட்டு ட்ராவல் எக்ஸ்பென்ஸ் இருந்தால் போதும். இப்போ மெயின்டெனன்ஸை பொறுத்த வரைக்கும் சொல்ல போனால் க்ளீன் பண்ணுறது அது மட்டும்தான் மேக்ஸிமம் மெயின்டெனன்ஸ்னு. சோலார்னு பார்த்தா எதுவுமே கிடையாது. சோலாரை பொறுத்த வரைக்கும் பேட்டரி வச்சா தான் வாட்டர் ஃபில் பண்ணுறது, அந்த மெயின்டெனன்ஸ் வரும். அது ஆஃப் கிரிட்டில் வருது. இப்போ 25 வருஷம் வாரண்டி சொல்கிறீங்களா பேனலில்? ஓகே. அது இப்போ 25 வருஷம் பேனலில் ஏதாவது டேமேஜ் ஆனால் அது ஃபிசிக்கல் டேமேஜ், அதுக்கு ஃபிசிக்கல் டேமேஜுக்கு 10 இயர்ஸ் வாரண்டி இருக்குது. அது ரீப்ளேஸ் பண்ணியும் கொடுப்போம். 25 இயர்ஸுக்கு பர்ஃபார்மன்ஸ் வாரண்டியும் இருக்குது. பொதுவாகவே சோலாரை பொறுத்த வரைக்கும் ஒரு இது என்னென்னா, சோலார் போட்டால் ₹1 கூட கட்ட வேணாம் அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மையாகவே அப்படியா? இல்லை ஆக்சுவலாக குறைக்குங்கிறது கேள்விப்பட்டிருக்கேன். ₹1 கூட கட்ட வேணாம் இபி பில்லு அப்படின்லாம் இருக்கா? இல்லை, அந்த மாதிரி இல்லை. அந்த மாதிரி இருந்தது ஒரு எப்போனா பிஃபோர் 3 இயர்ஸ்க்கு முன்னாடி. இப்போ என்னென்னா நெட்வொர்க் சார்ஜஸ்ன்னு ஒரு சார்ஜஸ் இருக்குது. இப்போ 4 கிலோவாட் நம்ம சோலார் போடுறோம் அப்படின்னா நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணது போக நீங்கள் இம்போர்ட் பண்ணுறதை மைனஸ் பண்ணால் உங்களுக்கு யூனிட்டே இல்லை, நான் 0ல் தான் இருக்கேன் அப்படின்னாலுமே நெட்வொர்க் சார்ஜஸ்ன்னு சொல்லி 4 கிலோவாட்டுக்கு ஸ்மால் சார்ஜஸ் இருக்குது. இப்போ இது பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் சோலார் போட்டுட்டீங்க அப்படின்னா இம்போர்ட் ரீடிங்னு வரும், எக்ஸ்போர்ட் ரீடிங்னு வரும். ஸோ இம்போர்ட் ரீடிங் அப்படின்னா நீங்கள் இபிலேருந்து யூஸ் பண்ணுற ரீடிங். நீங்கள் இபிலேருந்து நைட் டைமில் யூஸ் பண்ணுவீங்களே அந்த ரீடிங் வரும். டே டைமில் மேக்ஸிமம் நீங்கள் சோலாரில் யூஸ் பண்ணுவீங்க. சோலார் யூஸ் பண்ண போக தான் நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணுவீங்க. ஓகேங்களா? இதுதான் வந்து கன்சியூமர் யூனிட். நீங்கள் வந்து லாஸ்ட் மந்த்து பார்த்தீங்கன்னா 10வது மாதம் லாஸ்ட்டு பில்லிங் பண்ணுது. 10வது மாதத்துக்கு 2 மாதத்துக்கு இருக்கிறதுல 10வது மாதம் பில் பண்ணியிருக்காங்க. இப்போ 10வது மாதம் பார்த்தீங்கன்னா அவரோட கன்சியூம்டு யூனிட் பார்த்தீங்கன்னா 460 யூனிட். ஆனால் எக்ஸ்போர்ட் பார்த்தீங்கன்னா 1069 யூனிட். அவர் இம்போர்ட் பண்ணதை விடையே சோலார்லேருந்து நிறையாவே எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காரு. அப்படிங்கும்போது அதாவது இபி லைனுக்கு இவர் பாப்பா சப்ளை பண்ணது அதிகம், அது இவர் வீட்டுக்கு யூஸ் பண்ணதை விட கம்மி. அப்போ சார்ஜஸ் பார்த்தீங்கன்னா 0ன்னு இருக்கா? ஆமாம். இவருக்கு பில் வராது. ஓகே. இப்போ நீங்கள் கேட்பீங்களா 0 பில் வருமானு அப்படின்னு கேட்பீங்களா? நான் சொல்லியிருந்தாலும் நெட்வொர்க் சார்ஜஸ் மட்டும் வரும்னு சொல்லியிருந்தால. இதுதான் அந்த நெட்வொர்க் சார்ஜஸ். இந்த நெட்வொர்க் சார்ஜஸ்ங்கிறது 4 கிலோவாட்டுக்கு ₹391. நம்ம எவ்வளோ எக்ஸ்போர்ட் பண்ணுறோங்கிறத பொறுத்து அதோட சார்ஜஸ் மாறும். ஓகே. இப்போ இன்னொன்று நீங்கள் சொல்கிற மாதிரி ஃபஸ்ட்டு வீட்டோட யூசேஜை பொறுத்து தான் சோலார் போடுறேங்கிறீங்க.
இப்போ நாங்கள் ஒரு ஏசி போட்டு எல்லாம் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். திடீர்னு கொஞ்சம் இன்னொரு ஏசி வாங்கலான்னு இன்னொரு ஏசி வாங்கிட்டாங்க. அப்போ எதுவும் ப்ராப்ளம் வருமா? அதுக்காக பேனல் இன்க்ரீஸ் பண்ணணுமா இல்லை அதுவே போதுமா? நீங்கள் பேனல் இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரியும் பண்ணிக்கலாம். கீழே வந்து இன்வெர்ட்டர்னு வைப்போம்ல, சோலார் பேனல்லாம் நம்ம இங்கே பார்க்குறது பேனல் மட்டும்தான். கீழே வந்து இன்வெர்ட்டர் வைக்கிறோம். நம்ம ஃபஸ்ட்டே வைக்கும் போது ஹையர் கெப்பாசிட்டி இன்வெர்ட்டர் மட்டும் வச்சுட்டு நம்ம எப்பவும் போல் நார்மலாக நமக்கு எவ்வளோ தேவையோ அந்த யூனிட் மட்டும் சோலாராக பண்ணிக்கலாம். ஃப்யூச்சரில் வேணும்னா நீங்கள் பேனல் மட்டும் அதில் ஆட் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி நாங்கள் கொடுக்குற கஸ்டமருக்கு எப்படின்னா, இப்போ 3 கிலோவாட்னா 3 கிலோவாட்டுக்கு மட்டும் இன்வெர்ட்டர் வைக்க மாட்டோம். ஒரு 5 kVக்கு இன்வெர்ட்டர் வைப்போம். 2 கிலோவாட்னா 2 கிலோவாட்டுக்கு இன்வெர்ட்டர் வைக்க மாட்டோம். ஒரு 3 கிலோவாட் இன்வெர்ட்டராக வைப்போம். நாங்கள் ஃப்யூச்சரை பிளான் பண்ணி பர்பஸாகவே ஒரு 1 kVக்கு எக்ஸஸாகவே இன்வெர்ட்டர் வச்சிடுறது. வேணுங்கிறப்ப அவங்க வெறும் பேனல் மட்டும் ஆட் பண்ணால் போதும். அதுக்கு தேவையான சிஸ்டமேட்டிங்கும் ஃபுல்லாகவே பண்ணிடும். ஒயரிங்லேருந்து எர்த்திங்லேருந்து எல்லாமே ஃபுல் சிஸ்டமே அந்த ஹையர் கெப்பாசிட்டி உள்ளதுக்கு மாதிரி எல்லாமே பண்ணி கொடுத்துருவோம். இப்போ வீட்டுக்கு சோலார் போடலாம் அப்படின்னா எவ்வளோ பட்ஜெட் ஆகும்? சைட்டை பொறுத்து இருக்குது, அவங்க கேட்குற நீடை பொறுத்து இருக்குது. மேக்ஸிமம் நாங்கள் சைட்டை பார்த்தே அக்யூரேட் ரேட்டு கொடுத்துருவோம். இப்போ சாருக்கு பண்ணுறோம் 4 கிலோவாட் பண்ணியிருக்கோம். சார் பட்ஜெட் பார்த்தீங்கன்னா 230. இந்த பட்ஜெட்டுக்குள்ளே நாங்கள் பண்ணுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்க்ளூடிங் ஸ்ட்ரக்சருக்கு ஸ்ட்ரென்த்னஸ், கோப்பிங்கு, எர்த்திங்கு, ஒயரிங், இன்ஸ்டலேஷன்லேருந்து டிரான்ஸ்போர்ட் வரைக்கும் எல்லாமே நாங்களே பண்ணி கொடுத்துருவோம். இப்போ சோலார் பேனலுக்குன்னு கவர்மெண்ட் மானியம் கொடுக்குது, அதை பற்றி தெளிவாக சொல்லிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சோலாருக்குன்னே சொல்லி PM சூர்யா கான் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கீம் ஒன்று இருக்குது. அதில் வந்து சொந்த வீடு இருக்கிறவங்க யாராக இருந்தாலுமே நம்ம சோலார் பண்ணலாம். தமிழ்நாடுன்னு இல்லை, இந்தியா ஃபுல்லாகவே பண்ணலாம். அவங்க வந்து எப்படின்னா 1 கிலோவாட்டுக்கு 30,000 மானியம் தராங்க, 2 கிலோவாட்டுக்கு 60,000, 3 கிலோவாட்டுக்கு மேலே போனால் 78,000 மானியம் வருது. ஸோ இங்கே நம்ம பண்ணது 4 கிலோவாட், இங்கே சாருக்கு வந்தது 78,000 மானியம் வந்தது. இது எப்படி நமக்கு மானியம் கிடைக்கும் அப்படின்னா, நேஷனல் போர்ட்டல்னு ஒரு வெப்சைட் இருக்குது. அந்த வெப்சைட்டில் போய் நம்ம ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணணும். இப்போ ட்ரிச்சினா இந்த ட்ரிச்சிக்குள்ள ரிஜிஸ்டர் வெண்டார்ஸ்னு இருக்காங்க. இது சோலார் வந்து மானியம் ப்ராஜெக்ட் எல்லாருமே பண்ணிட முடியாது, அந்த ரிஜிஸ்டர் வெண்டார் மட்டும்தான் பண்ண முடியும். மேக்ஸிமம் 90 டேஸ்க்குள்ளே மானியம் வந்துடும். ஒரு சில கஸ்டமர் நாங்கள் பண்ணதுலேயே ஒரு சில கஸ்டமருக்கு 10 டேஸ்லலாம் சப்சிடி வந்திருக்கு. இப்போ சொல்லப்போனால் 10 நாள் அப்படின்னா ஓகே, இந்த 1 மாதங்கிறப்ப சொல்லப்போனால் உங்கள் வேலையை முடிஞ்சிட்டு அவங்க அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆயிருமா? ஆக்சுவலி இப்போ இது எப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கஸ்டமர் ஃபுல் பேமெண்ட் பண்ணி தான் இந்த ப்ராஜெக்டே பண்ணணும். நம்ம அந்த பேமெண்ட்லேருந்து சப்சிடி வர அமௌண்ட் வந்து அவங்களுக்கு அவங்க அக்கௌண்ட்லேயே கிரெடிட் ஆகும். எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் இன்ஸ்டால் பண்ணி அப்ளை பண்ணி கொடுத்துருவோம். கஸ்டமருக்கு தான் டேரெக்டாக சப்சிடி அமௌண்ட் போகும். இப்போ இன்னொன்று என்னென்னா, என்ன தான் சோலார் பேனல் வந்து மின்சார கட்டணத்தை சிக்கனப்படுத்துறதுன்னு நம்ம இவ்வளோ விலை கொடுத்து இது வாங்கினோம்னாலும் கிட்டத்தட்ட 2 லட்சத்தி சில்லற வருது. நீங்கள் இப்போ அந்த 2 லட்சத்தி சில்லறங்கிறப்ப இதுக்கு பேங்க் சைட்லேருந்து EMI அது மாதிரி எதுவும் கொடுப்பாங்களா? உண்டு, லோன் உண்டு. நம்ம PM சூர்யா இந்த ஸ்கீம்லேயே பண்ணுறோம் அப்படின்னாலுமே நீங்கள் எந்த பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்களோ அதே பேங்க்கில் லோனே பண்ணிக்கலாம். EMI உண்டு, லோன் உண்டு. இந்த சப்சிடி ஸ்கீமுக்கு அது மாதிரி எதுவும் பண்ணியிருக்கீங்களா? பண்ணியிருக்கோம், நாங்களே லோன் கஸ்டமர் நிறையாவே பண்ணியிருக்கோம். சோலார் பற்றின புரிதல் வந்து மக்களுக்கு இப்போ வரைக்குமே ஒரு குழப்பமாகவே இருக்குது சார். அந்த விதத்தில் உங்களோட வீட்டுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் சோலார் வச்சு தான் எலக்ட்ரிசிட்டி பப்ளிஷ் பண்ணுறீங்க. கண்டிப்பாக இதை பற்றின ஒரு தெளிவான டீட்டெயில் சொல்லிடுங்க சார். சார், சோலார் நான் சூஸ் பண்ணது காரணம் வந்து பார்க்கும்போது என் ஒய்ஃபுக்கு எனக்கு நிறைய டைம் சண்டை வரும். எதனால் அப்படின்னா, நான் லைட்டை போட்டுருவேன். ஸோ எனக்கு கரண்ட்டு நான் வந்து ரிலாக்ஸாக என்னால் யூஸ் பண்ண முடியாமல் சுச்சுவேஷன் இருந்துச்சு. ஸோ அதுக்கு என்னடா தீர்வுன்னு பார்த்துட்டு இருக்கும்போது தான் சோலாரை பற்றி சரி இதுக்கு மேலே நம்ம சோலார் போகலான்னு சொல்லிட்டு யோசித்தேன். ஸோ எனக்கு மிஸ்டர் அமர்நாத்னு சொல்லிட்டு அவர் கம்பெனி, அவர் யூஸ்வலாக வேறு ஒரு சோர்ஸ் ரெஃபரன்ஸில் எனக்கு கொடுத்தாங்க. எனக்கு வந்து நானா விஷயம் அவர் கம்பெனிலேருந்து எனக்கு ஒரு கோட் கொடுத்தாரு. கோட் கொடுக்குறதுனால என்னென்னா, அவர் நம்ம அந்த ஒரு கஸ்டமரை எந்த அளவுக்கு நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணணுமோ அது வந்தார். சார் இது இப்படி தான் சார் பண்ணணும், ஸோ இது பிராண்டு சார், இது இத்தனை வருஷம் சார், நீங்கள் 25 வருஷம் போட்டால் நம்மளுக்கு வந்து நம்ம வீட்டில் இருந்து கரண்ட் பில்லை குறைக்கலாம் சார், உங்கள் வீட்டுக்கு இவ்வளவு ரீடிங் வருது சார், நீங்கள் இவ்வளவு செலவு பண்ண போகிறீங்க சார், ஸோ உங்களுக்கு கவர்மெண்ட் வந்து சப்சிடி வந்து நம்மளுக்கு 78,000 கொடுக்குறாங்க சார். அடுத்து சொன்னாங்க, சார் இங்கே பாருங்கள் சார், நான் 4 வீட்டில் நம்ம சோலார் போட்டிருக்கேன் சார், ஒரு நாளைக்கு வந்து ஸோ இவ்வளோ யூனிட் எனக்கு வந்து ஜென்ரேட் பண்ணுது சார் அப்படின்னாரு. ஸோ இப்போ எனக்கு இப்போ போட்டு நான் வந்து ஒரு 6 மாதம் ஆக போகுது. என் வீட்டுக்கு சப்சிடி போயிட்டு ஒரு 4 கிலோவாட் நம்ம போகும்போது ஆல்மோஸ்ட் 1.5 லட்ச ரூபாயிலேயே எனக்கு ஈஸியாக முடிஞ்சிருச்சு. மிஞ்சி போச்சுன்னா 4 வருஷத்துலேயே இந்த சோலார் போட்டதை நம்ம எடுத்துக்கலாம். ஸோ எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு மருத்துவராக ஒரு 18 வருஷம் திருச்சியில் இருக்கிறேன். சோலார் போட்டது எனக்கு வந்து ரொம்ப பெருமை. சோலார் இருக்கிறது ரொம்ப நல்லதுன்னு என்னுடைய கருத்து. சார், நம்ம என்ன தான் இப்போ தியரிட்டிக்கலாக சொன்னாலும் ப்ராக்டிக்கலாக EB பில்லை எப்படி சார் குறைஞ்சிருக்கு? அதுக்கு இங்கே பாருங்கள். ஸோ நான் 2,900 திரும்பி யூஸ் பண்ணி இப்போ லாஸ்ட்டு மந்த் விஷயில் பார்க்கும்போது நவம்பர் மாதம் 4ஆம் தேதி பார்த்தோன்னா 301 தான் என்னுடைய கரண்ட் பில்லு. ஸோ ஆட்டோமேட்டிக்காக எனக்கு குறைஞ்சி போச்சுக்கும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா இதில் வந்து 2 இண்டக்ஷன் ஸ்டவ் யூஸ் பண்ணுறோம். ஸோ 2 ஏசி போட்டிருக்கோம். ஸோ இது எவ்வளவும் போட்டு நான் ஒரு 780 700 இல்லை 600 யூனிட்டுக்கு மேலே நான் யூஸ் பண்ணால் இப்போ எனக்கு எப்படி கரண்ட் பில் 5000 5000ன்னு போகணும். ஸோ முதல்ல என்னென்னா
என்னமோ கையை கட்டி வச்சுட்டு கரண்ட்டை யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தது. இப்போ எனக்கு அப்படி இல்லை. என் தேவைக்கு எனக்கு என் வீட்டில் எனக்கு என்ன ஹாப்பினஸ்னால் நான் யூஸ் பண்ணுற கரண்ட்டை நான் உற்பத்தி பண்ணுறேன். ஸோ அதனால் என் பொருளை நான் யூஸ் பண்ணுறதில்ல எனக்கு நான் வந்து அது இல்லை, மிஞ்சி இருக்கிறத நான் கவர்மெண்ட்டுக்கும் கொடுத்துக்கிறேன் சார். ஆனால் இது எனக்கு போட்ட பிறகு ரொம்ப பெனிஃபிட்டு. அந்த கரண்ட் பில்லை பற்றி இருக்கிற ஒரு பயம் எனக்கு இல்லவே இல்லை, என் ஃபேமிலிக்கும் இல்லை. என் ஒய்ஃப் முதல்ல ஐயோ கரண்ட் பில் எவ்வளோ வருமோ, கரண்ட் பில் எவ்வளோ வருமோ, ஏசியை போட்டாலே போட்டு ஆஃப் பண்ணிவிடுவோம், போட்டு ஆஃப் பண்ணிப்பேன். இப்போ அதெல்லாம் கவலை இல்லை, வேணுங்கிற அளவுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ யூசேஜ் ரெஸ்ட்ரிக்ஷன் எதுவுமே இல்லை சார். இப்போ பார்த்தீங்களா இப்போ சோலார் பற்றின புரிதல் எல்லாமே எங்களுக்கு கிடச்சிருச்சு. இப்போ எதுக்காக ஸ்பெசிஃபிக்காக உங்ககிட்ட சோலார் பேனல் கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்கு நாங்கள் நிறுவனம் அதுக்கான ஒரு பதில் கொடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சோலார் இன்ஸ்டாலர்ஸ் வந்து நிறைய பேர் இருக்காங்க. இப்போ நீங்கள் எங்களை தான் சூஸ் பண்ணணும்னு நாங்கள் சொல்லலை. நீங்கள் இப்போ உங்கள் வீட்டுக்கு நீங்களே உங்கள் வீட்டுக்கு சோலார் பண்ணுற ஐடியாவிலே இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் சூஸ் பண்ணுறவங்க நல்ல பர்சனாக சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எப்படின்னா நீங்கள் வந்து சோலார் பேனல் இன்ஸ்டால் பண்ணணும்னு சொல்லி ஒருத்தவங்களை சூஸ் பண்ணி அவங்க இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அந்த சிஸ்டத்தில் ஏதாவது ஃபால்ட் இருந்தால் லாஸ்ட்டில் சோலாரே ஃபால்ட் ஆகிடுச்சு, சோலார் டெக்னாலஜியே சரியில்லை அப்படிங்கிற மாதிரியான நேம் வந்துடும். அப்படிங்கும்போது அதை கரெக்டான பர்சனை சூஸ் பண்ணணும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் எங்கள்கிட்ட வந்த மாதிரி இப்போ எங்கள்கிட்ட வர கஸ்டமரும் நாங்கள் எக்ஸிஸ்டிங் கஸ்டமர்கிட்ட நாங்களே கூட்டிகிட்டு போய் காமிப்போம். நீங்கள் அந்த சைட்டையும் பார்க்கலாம், அவங்கள்ட்டையே நீங்கள் ஃபீட்பேக் கேட்டுக்கலாம். ஸோ நீங்கள் அவங்கள்ட்ட இருந்த ரீடிங்கும் நாங்கள் காமிப்போம், எவ்வளோ பில் ஆகிருக்கு, இதுக்கப்புறம் எவ்வளோ பில்லிங் கம்மியாக இருக்குது. ஸோ இது எல்லா டேட்டாவும் எங்கள்கிட்ட இருக்குது. நாங்கள் இந்த டேட்டாவெலாம் காமிச்சு இதுக்கு முன்னாடி நாங்கள் சைட்ஸ் எவ்வளோ பண்ணியிருக்கோம், நாங்கள் எங்களோட ஸ்கோப்பில் நாங்கள் எல்லாம் பண்ணி தருவோம். இது எல்லாமே டீட்டெயிலாக நாங்கள் ஸ்பெசிஃபிக்காக சொல்லி தான் நாங்கள் இது ஒர்க்கே ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ அதனால் இப்போ சோலாரை சூஸ் பண்ணும்போது நீங்கள் கரெக்டான பர்சனை சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காண்டி இப்போ எங்கள்கிட்ட வரணும்னா எங்கள்கிட்ட இந்த ஸ்பெஷாலிட்டிலாம் இருக்குது, நாங்கள் இதெல்லாம் பண்ணி தருவோம். ஆக்சுவலாக இந்த வீடியோவோட நோக்கமே பார்த்தீங்கன்னா சோலார் பற்றி என்னோடய ஆடியன்ஸுக்கு தெளிவாக தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறது தான். இதை பற்றின புரிதலை உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்லையும் சரி கஸ்டமர்கிட்ட ஓப்பனாகவே எங்களை விட்டுருந்தீங்க. நீங்கள் ஓப்பனாக நீங்கள் கேளுங்க, கொஸ்டின்ஸ் இருந்தாலும் கேளுங்க, டவுட் இருந்தாலும் கேளுங்கன்னு சொல்லி ஃபுல் டீட்டெயிலுமே அதை கொடுத்துருக்கீங்க. இதை பற்றின டீட்டெயிலை எங்களுக்கு கொடுத்ததுக்காக ஒரு நன்றி தெரிவிச்சுக்கிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள்.